ஹாய் யூடியூப் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி என்ன யூஸ்ஃபுல்லான தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னது தங்க ரேட்டு இன்னும் குறையுமா? இன்னும் தங்கம் குறைஞ்சிட்டே போகுது, எதுக்காக இவ்வளோ குறையுது? இன்னும் குறைய வாய்ப்பு இருக்கா? இன்னும் டவுன் ஆகுமா இல்லை கூடுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நான் அதை பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம் வீடியோ. இது ஏன் இப்போ நம்மளுக்கு தங்க ரேட் ஏன் சமீப காலமாக ஜூலை 23 மேலே எதுக்கு தங்க ரேட் ரொம்ப நமக்கு குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொதல் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம நாட்டில் தங்கம் நம்ம இந்தியாவில் அதிகமாக நம்ம தங்கம் யூஸ் பண்ணுற நாடு. உலக அளவில் பார்த்தோன்னா 2வது இடத்துல இருக்குது இந்தியா. ஸோ ட்ரெடிஷ்னல் இதில் எல்லாருமே தங்கம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ 2வது இடத்துல இருக்குது. ஸோ என்ன தான் நம்ம 2வது இடத்துல இருந்தாலும் நம்ம நாட்டிலேருந்து கோல்டு நம்ம நாட்டிலேருந்து நம்ம கோல்டு எடுக்கிறது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா நம்ம நாட்டிலேருந்து கோல்டு எடுக்கிற அளவு கம்மி தான். நம்ம அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இம்போர்ட் தான் பண்ணுறோம். இம்போர்ட்னால் நம்ம வெளி மாநிலங்கள்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து தான் நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் தங்கத்தை. ஸோ இப்போ வெளிநாடுகள்லேருந்து நம்ம தங்கத்தை இறக்குமதி பண்ணுறப்போ நம்மளுக்கு வரி எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா 15% இருந்துச்சு. இப்போது நம்ம திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த வரியை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. பாதிக்கு பாதி குறைச்சிட்டாங்க. அந்த 15% வரியை 6% ஆக்கிட்டாங்க. ஸோ இறக்குமதி வரி. ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம வெளிநாடுகளில் போய் தங்க கடத்தல்னு முந்தி சொல்லுவாங்க. எனக்குலாம் அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது. தங்க கடத்தல் ஐயோ எல்லாத்தையும் கடத்துறாங்க போல் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஏன்னா நம்மளுக்கு வரி அதிகமாக இருக்கிறதுனால அவங்க தங்கத்தை வரி கட்டாமல் அவங்க என்ன பண்ணுறதுனா அப்படியே தெரியாமல் அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்க்கு தெரியாமல் கொண்டு வர்றது தான் தங்க நகை கடத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, தங்க கடத்தல் அப்படின்ட்டு. ஸோ இப்போ எதுக்காக நம்ம ஃபினான்ஷியல் மினிஸ்டர் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நிறையா பேர் நகை கடத்துகிறாங்க. ஸோ அவங்க கரெக்டாக வரி கட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரணத்தினால அவங்க வரியை குறைச்சிட்டாங்க. 15%லேருந்து 6% குறைச்சிட்டாங்க. அப்போ எல்லாருமே இனிமேல் இறக்குமதி பண்ணுறப்போ நகையை வரி கட்டி வாங்கிட்டு போவாங்க. ஸோ இதனால் நம்ம நாட்டுக்கும் நன்மை, எல்லாருமே டேக்ஸ் கட்டுறதுனால அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் அவங்க வரியை ஃபினான்ஸ் மினிஸ்டர் வரியை குறைச்சிருக்கிறதுனால தான் இப்போ தங்க விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு ஸோ இதனால தான் அவங்க வரியை ஃபினான்ஸ் மினிஸ்டர் வரியை குறைச்சிருக்கிறதுனால தான் இப்போ தங்க விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் அதிகப்படுத்தி பிஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. அதனை டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ தங்கத்தோட விலை குறைஞ்சிருக்கிறப்ப எல்லாருமே நகை வாங்க போவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல டிமாண்ட் அதிகமாகிறப்ப மாதிரியே தங்க ரேட்டு அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய தேசத்தில் எல்லா ஒரு ஸ்டேட்லேயும் தங்க ரேட் ஒரே ரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பிளான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ரேட்டாக இருக்கும், மும்பையில் ஒரு ரேட்டாக இருக்கும், கேரளாவில் கோல்டு ரேட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். அது எதுக்காகனா அவங்க நாட்டில் இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டு ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி பொருளாதார நிலை, இந்த மாதிரியெல்லாம் பொறுத்து. ஸோ இன்னொன்று என்ன நம்ம இந்தியாவில் பிளான் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, ஒரே நாடு ஒரே ரேட்டு கோல்டு ரேட் அப்படிங்கிற மாதிரி மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கடுத்து நம்ம இன்னொன்று அது போக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம US டாலர் ரேட் டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனாலையும் நம்மளுக்கு தங்க விலை கம்மியாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. US டாலர் திரும்ப அதனுடைய ரேட்டுக்கு வர்றப்போ நம்மளுக்கு தங்க விலை திரும்ப மறுபடியும் அதிகமாயிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ எப்படி தான் இருந்தாலும் வல்லுநர்களோட கருத்து கணிப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் 2025ல் தங்க ரேட்டு 70,000 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வல்லுநர்கள் கணிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்ஸ் பை ஃப்ரம் காயத்ரி. டாடா.